பிரமாதமாக ஏற்படுத்திய அஞ்சானஞ்சன் அவர் அழகிரி அவர்கள். அழகிரி, கிரினா மலை, அழனா அழகு. அந்த மலை அவ்வளோ அழகாக இருக்குமா, அழகிரியாம். அதனால தான் அழகிரி அவருக்கு பேர். ஆனால் இந்த விழாவை ரொம்ப சிறப்பிக்க செய்த தந்தமைக்கு அஞ்சானஞ்சன் அழகிரி அவர்களையும் என் வாழ்த்துக்கள் கூறி மற்ற ரசிக பெருமக்கள் எல்லோருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். பாடலை கோர்த்திடும் பட்டு நூலே, TMS குரல் என்னும் தேன் தாங்கிய பாத்திரமே, MS விஸ்வநாதன் அவர்களே, வருக வருக, வாழ்த்துகவே. எங்களை மாதிரி இசையமைப்பாளர்கள்லாம் 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு குழந்தைய வளர்த்து சொல்லி அவற்றை ஒப்படைக்கிறோம். அந்த குழந்தையை நல்ல விதமா வளர்த்து அந்த குழந்தைக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்து எங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கிறது தான் TMS அவர்கள் மாதிரி பாடகர்கள் என்ற அபிப்பிராயம் உள்ளவன் நான். இந்த பாராட்டு விழாவுக்கு நான் சொல்ல முடியாத அளவு சந்தோஷப்பட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்க்கும் போதும் இவ்வளவு பெரிய ரசிகர்கள் இருக்கும் போதும் TMS நான் சொல்லுவேன், எப்பவும் எல்லா மேடையும் சொன்னேன், ஒரே ஒரு சன், ஒரே ஒரு மூன், ஒரே ஒரு TMS. கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ, தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ. அதனால் அவருக்கு கொடுக்கிற இந்த பாராட்டு விழா எங்கள் எல்லோருக்கும் இசை உலக சார்பில் நான் சத்தியமாக சொல்லிக் கொள்கிறேன், எல்லோருக்கும் பெருமை, எல்லோருக்கும் ஆனந்தம். இந்த விழாவை நல்ல விதமாக நடத்துவதற்கு நமது இனிய நண்பர், அவரை என்னன்னு சொல்றதுன்னு தெரியல, அஞ்சானஞ்சன் சொல்றாங்க, எனக்கு அப்படி தோணல, என்னுடைய அருமை தம்பின்னு தான் தோணுது எனக்கு. அவர் அவ்வளவு நல்ல ஒரு இரக்கமுள்ள மனிதர், மனித நேயம் உள்ளவர். மனித நேயம் தான் முக்கியம். எவ்வளவு போய் ஆளானாலும் ஆயிடுங்க, அந்த மனித நேயம் உள்ள மனுஷன் தான் அவர் அழகிரி அவர்கள். அதுக்காக அவரை ரொம்ப பாராட்டுகிறேன். எந்த சினிமா உலகத்தில் இந்த மாதிரி பாராட்டு விழா யாருக்கும் எடுக்க முடியாது, இனிமேல் எடுத்து பார்க்க முடியாது. வாழ்க TMS, வாழ்க வளர்க என்று வணக்கம், நன்றி, வணக்கம். இயக்குனர் சிகரமே, நாங்கள் வியக்கும் சிகரமே, ஓர் உரையில் இரு கத்தி போலே படங்கள் படைக்கும் பாடமாம் சிகரமே, அவர்கள் படைத்திட்ட பாலச்சந்தர் அவர்களே, வருகவே. மாநகர் மதுரைக்கு வணக்கம், வைகைக்கு வணக்கம், வற்றாத தமிழ் பொய்கைக்கு வணக்கம். மதுரை தமிழன் விழாவின் நாயகன் இன்னிசை சக்கரவர்த்தி TMS அவர்களுக்கு வணக்கம். மெல்லிசை மன்னர்கள் அவர்களுக்கு வணக்கம். காவிய கலைஞன் குமரன் வாலிக்கு வணக்கம். வடுகப்பட்டி தந்த வற்றாத ஜீவநதி வைரமுத்து அவர்களுக்கு வணக்கம். சின்ன கலைவாணர் விவேக்கிற்கு வணக்கம். இது ஒரு இசை விழா. இசைபட வாழ்ந்த இம்மண்ணின் மைந்தனுக்கு எடுக்கப்படும் விழா. இந்த இசை மன்னனுக்கும் அவரை தந்த மண்ணுக்கும் இதை விட வேறொரு பெருமை ஏது? TMS தமிழ் இசையின் அதிசய வார்ப்பு, ஜி ராமநாதன் அவர்களுடைய அற்புத கண்டுபிடிப்பு, தரை உலகத்தை திரையரங்கத்துக்குள் இழுத்து வந்த வெண்கல குரல். இவர் பாட விசிலடித்தே ஓய்ந்தது 1 கோடி. நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. ஒரு மேடையில் சொல்ல முடியுமா இந்த வரலாற்றை? 100 மேடை அல்லவா வேண்டும். என் படத்துக்காக மெல்லிசை மன்னர் இசையில் நண்பர் வாலி எழுதி நீங்கள் பாடிய பாடல் தான் உடனே எனக்கு நினைவுக்கு வருகிறது. மதுரையில் பறந்த மீன்கொடியில் உன் கண்களை கண்டேனே. இதையே சற்று மாற்றி சொல்லுகிறேன். TMS அவர்களே, மதுரையில் பறந்த மீன்கொடியில் உங்கள் புகழினை கண்டேனே. மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே. போரில் புதுமைகள் புரிந்த சேரம்பில்லை புருவத்தில் கண்டேனே. நான் முதலில் பணியாற்றிய தெய்வத்தாய் படத்தில் நண்பர் வாலி எழுதி நீங்கள் பாடிய 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் இந்த வரிகள் அன்றைக்கும் பொருந்தியது, இதோ இன்றைக்கும் பொருந்துகிறது. 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். ஒரு திரைப்படத்திலே அண்ணாவின் வாழ்க்கை வரலாற்றை 4 வரிகளில் சுருங்க தந்திருக்கிறார் வாலி அவர்கள். அதை தன் குரல் நயத்தோடு ஆழ பதிவு செய்திருக்கிறார் TMS அவர்கள். நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார், ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமை தந்தார், தம் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார், ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார், தம் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார்.
நாலே வரிகளில் ஒரு வரலாறு. நாளைய உலகம் இதை எப்படி மறக்கும்? இதுபோல பல நேரங்களில் TMS அவர்களின் பாடல்களில் உள்ள தீர்க்க தரிசனம் கண்டு நான் வியந்து போவதுண்டு. அதன் பெருமை அவருக்கு பாட்டு எழுதியவர்களின் தமிழ் வலிமையா, அவரது குரல் வலிமையா என்றெல்லாம் எனக்கு நானே கேட்டுக்கொண்டது உண்டு. இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். இசையில் இடம் உருவாகும். இசையரசர் TMS அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பிறந்த நாள் இன்று பிறந்த நாள். ஜாலி பாட்டும் சோகப்பாட்டும் வடித்திடும் பேனாவே, வேலி இல்லை உங்கள் வளத்திற்கு, திரையுலகு வளர்க்கும் வேரே, காவிய கவிஞரே வருகவே, குரலின் காவியமாம் TMS-ஐ வாழ்த்த வருக வருகவே. எந்த என என் சிந்தையுள் எழுந்தருளியிருக்கும் பெரியவர், மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய விழாநாயகன், என் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்த பெருமகன், இந்த மதுரை மண்ணின் மாண்புமிகு மனிதன் திரு சவுந்தரராஜன் அண்ணன் அவர்களே, சின்ன கலைவாணர் விவேக் அவர்களே, தமிழ் அன்பர்களே, இசை அன்பர்களே, மதுரை மைந்தர்களே, அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கம். என் அன்பிற்குரிய அண்ணனே, வெண்கலக் குரல் வண்ணனே, சான்றோர்கள் சனித்த சௌராஷ்டிர சமூகத்தில் தோன்றிய சங்கீத சக்கரவர்த்தியே. அதில் நான் சக்கரவர்த்தியடா, சக்கரவர்த்தியடா. சான்றோர்கள் சனித்த சங்கீத சக்கரவர்த்தியே, இன்னமும் இன்னிசை மனம் சலியாது பிளிற்றும் சந்தனவத்தியே. ஆருயிர் என்று அழைத்தவளே, புது ஆசையை நெஞ்சில் விதைத்தவளே, நான் ஓருயிர் நின்று தவிக்கையிலே நீ ஓடி மறைந்தது நீதி இல்லை. நீ கூடல் நகர் தந்த பாடல் நகர், இந்த பார்மிசை இல்லை உந்தன் பாடல் நிகர். TMS என்றால் டாஸ்மாக் ஷாப். நானும் குடிச்சிருக்கேன், குடிப்பானை பார்த்திருக்கேன், நல்ல புத்தி வருவதில்லை குடியிலே, சொன்னாலும் புரிவதில்லை, சொந்த புத்தி ஏதுமில்லை, பட்டால்தான் தெளிவு வரும் அறிவிலே. TMS என்றால் டாஸ்மாக் ஷாப் என்று எல்லோரும் எண்ணும்படி உன் சாரீரத்தில் நீ சாராயம் காய்ச்சுகிறாய். காய்ச்சியதை தமிழர்தம் காதுகளில் பாய்ச்சுகிறாய். நீ காய்ச்சியதும் பாய்ச்சியதும் நாட்டுச் சரக்கல்ல, பாட்டுச் சரக்கு. எல்லோரும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ. சங்கம் வைத்து சந்த தமிழை ஆராதித்த ஊர் இந்த ஆலவாய். எனினும் அந்த தமிழின் இனிமையை அகிலமெங்கும் கொண்டு சேர்த்தது உந்தன் கோலவாய். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. தியாகராஜ பாகவதரின் திருமேனி அடக்கமானது தோண்டிய குழியில் அல்ல, உன் தொண்டை குழியில். ஆம், இன்றும் அவர் உன் குரல் வளையில் குந்தியிருந்து தம்புரா போடுகிறார், உன் வடிவில் தானே பாடுகிறார். வந்தே கனியமுதம் தந்தே மகிழ்ந்திடவே வா, வாழ்நாளில் இனினார் வண்ண தமிழ் கலைய துள்ளி துள்ளி விளையாடவா, கண்ணேவா கலாபமயிலே. வைகை நதிக்கரையை விடுத்து கூவம் நதிக்கரையில் கூவி கிடக்கின்ற குயிலே, கோடம்பாக்கத்தில் படக்கொட்டகைகளில் தூய தமிழ் பாட்டு வெளிச்சம் தூவி கிடக்கின்ற வெயிலே, வறுமை வெப்பத்தில் நான் வாடிய தருவாய், நீதானே நின்றாய் எனக்கு நிழல் தரும் தருவாய். எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே, பாட்டெல்லாம் உனக்காக பாடுகிறேன் என்னாலும். என் பாட்டை பாடுவதற்கு நீ திறந்தாய் திருவாய்,
எனக்கு வரத் தொடங்கியது வருவாய். உன் உதவியை மறந்தால் என் வாய்க்கு வாய்க்காது சோறு ஒரு வாய். உழவும் தொழிலும் இங்கே நாம் படைத்தோம், உறவும் சுவையும் என்றும் நாம் வளர்த்தோம். பணம் படைத்த மனிதரை போல் பஞ்சு மெத்தை நாம் பெறுவோம். நாடி மனை வீடு கட்டி வாழ்ந்திருப்போமே. ஆம், 55 ஆண்டுகள் முன்பு உன் வீட்டு வாசலுக்கு நான் பாட்டெழுதும் வாய்ப்புக்காக பலமுறை படையெடுத்த கஜினி, இன்று நீதான் இந்த குசேலனை குபேரனாக்கிய ரஜினி. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. உயரிய இசைக்கலைஞனே, இதை ஊர் சொல்கிறது, வைகை நீர் சொல்கிறது, வானோடும் கார் சொல்கிறது, மீனாட்சி அம்மன் தேர் சொல்கிறது. நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. என் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சவுந்தரராஜ அண்ணனே, சப்தஸ்வர மன்னனே, ஊர் கூடி உன்னை வாழ்த்துகிறது. உனது தகவல்கள் பேசி தலை தாழ்த்துகிறது. பிறந்த நாள் இன்று பிறந்த நாள். MPS Musicals on Offset Press, உசிலம்பட்டி. நிழல்கள்